ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நம்ம வந்து நவராத்திரி ஸ்பெஷல் எபிசோடில் இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் அகெயின் அ வெரி வெரி ஈஸி ஒன். அதுக்கப்புறமா இட் இஸ் ஆல்சோ வெரி குட். அண்ட் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உகந்தது. இது வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பார்க்க போகிறது அவல் புட்டு. அரிசி புட்டு தெரியும், கொஞ்சம் இட் இஸ் லிட்டில் எலாபரேட் வே வி நீட் டு டூ, நிறைய டைம் கன்சியூமிங்கு. இதனால நான் வந்து அவல் இருக்கு இல்லையா, அவலை வந்து கொஞ்சம் பொடிசாக விப்பரில் போட்டு ஒரே ஒரு திருப்பி அதை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருந்தேன். பாருங்க, இது எந்த மாதிரி நல்லா உதிர்ந்து ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அவல் புட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த மெஷரிங் கப்புக்கு விச் இஸ் 125 ml அதை வந்து ஒரே ஒரு கப்பு எடுத்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு 1.5 கப்பு, 1.5 or 1.25 உங்களோட எப்படி ஸ்வீட் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். வெல்லத்தை ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இந்த வெல்லத்தை இப்போ போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி விடலாம். இந்த வெல்லம் கரையும் போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் கரையட்டும். இது வந்து நல்ல வெல்லம், ஒரு மாதிரி மண் எதுவுமே இல்லை, அதனால நான் டைரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு மண் இருக்குன்னா இதை வந்து முதல்ல கரையை விட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஸோ தட் வாயில் கல் கடிக்காது. ஸோ இது வந்து நல்ல வெல்லமாக இருக்குது. தெர் இஸ் நோ மண் இன் இட். அதனால தான் நான் வந்து அதை டைரெக்டாக அப்படியே பண்ணுறேன். இது கொஞ்சம் ரொம்ப பாகு அதெல்லாம் வர வேண்டாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு கரைஞ்சாக்க போகிறோம். நெக்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சாச்சு இல்லையா. இந்த சமயத்தில் நான் கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு 2 டேபிள் ஸ்பூனு நான் தேங்காயை துருவி வச்சுட்டுருக்கேன். அதையும் இது கூட சேர்க்கலாம். இப்போது தேங்காய் இதோட சேர்த்தாச்சு. இது வெறுகணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேங்காய் சேர்த்துட்டு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், இந்த அவலை நல்லா பொடிச்சு களைஞ்சு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து 10 to 15 minutes, அட்லீஸ்ட் ½ an hour நீங்கள் வச்சுட்டேன்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதையும் இதோட இப்போ சேர்க்கலாம். இது அப்படியே நல்லா உதிர்ந்து இதோட சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன், நான் பக்கத்தில் கொஞ்சோண்டு நெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். நான் வந்து இதுக்கு முந்திரி பருப்பு போட போகிறதில்ல. நான் வந்து தேங்காயை பொடிசாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். தேங்காயோ இல்லைன்னாக்கா உங்களுக்கு கொப்பரை இருந்தாலும் போடலாம். தேங்காய் ஆல்சோ வில் பி வெரி வெரி டேஸ்டி. ஸோ இது ஆயின்றிருக்க எப்படி நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் நெய் போடணும் இல்லையா, அந்த நெய் அளவை இதுலேயே போட்டுட்டு இதோடு சேர்த்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வறுத்துட்டு போடும்போது இந்த தேங்காயும் அது கூட சேரும், நெய்யும் அது கூட சேரும். ஸோ இது இப்படி ஆயின்றிருக்கட்டும். ரொம்ப பெருசாக வச்சுக்க வேண்டாம், மீடியமாக வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து கிண்டுறது பெட்டர். ஸோ இப்போ பாருங்க, இது நல்லா கெட்டியாக வந்துட்டுருக்கு இல்லையா. இந்த சமயத்தில் நான் இந்த இதில் கொஞ்சம் பொன்னிறமாக எடுத்து இல்லையா, இதில் தேங்காயும் நெய்யில் வந்து தேங்காய் பொரிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து இதோட சேர்த்துடலாம். ஸோ தேங்காயும் அது கூட சேரும். நம்ம வச்சுருக்கிற இதுக்கு வந்து நம்ம கேசரி பாத்து அதுக்கெலாம் போடுற மாதிரி அவ்வளோ நிறைய நெய் வேண்டாம். ஸோ இதை போட்டுட்டு இதோட நம்ம கொஞ்சம் கிண்டிட்டோம்னா ஸோ இது வந்து வலன்னு உளுந்து நல்ல புட்டு ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ராத்திரி டைமில் நம்ம இருக்கிற இடம், வீடு, சுவாமி ரூமு எல்லாமே ரொம்ப ரொம்ப சுத்தமாக, எப்போதுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இந்த சமயத்தில் ஒரு மங்களகரமாக அந்த ஒரு வைப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு குட் வைப்ஸ், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இருக்கிற இடம், சுவாமி ரூமு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக, அதே மாதிரி ஒரு வைப்ரண்ட் கலர்ஸில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட்டு கலர்ஃபுல்லாக நிறைய பூவெல்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஃபெஸ்டிவ் அந்த வைப்ஸ் யூ கெட் இட் ஒன்லி வித் தட். சரியா? ஸோ நான் இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் ஆயாச்சு. ஸோ இதை இப்படியே இந்த பாத்திரத்தோடையே வைக்கலாம். நார்மலாக நான் வந்து இந்த வெங்கல உருளி சொல்லையா, பாயசம் பண்ணுவேனே அதில் பண்ணுவேன். அது அந்த சூட்டுக்கு அப்படியே நல்லா உதிர்ந்துடும். இந்த மாதிரி டைமில் நம்ம ஆஃப் பண்ணினாலும். ஸோ இந்த இதுவும் கனமாக இருக்கிறனால இதை இப்படியே வைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம்,
இன்றைக்கும் ஒரு சுண்டல் தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஒரு 5-6 ஏலக்காயும் அதோட சேர்த்துட்டு அப்புறமா இதை இறக்கிடலாம். இது ஆல்மோஸ்ட் ஆயாச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஆறும்போது நல்லா விட்டுண்டு பலன்னு வந்துடும். இன்றைக்கி என்ன சுண்டல் பார்க்க போகிறோம் அப்படின்னா காராமணி சுண்டல். இன்றைக்கி எப்படி டிஃப்ரெண்ட் வேயாக இதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த காராமணி சுண்டலுக்கு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஆல்ரெடி குக்கரில் நான் நல்லா வெந்து வச்சுட்டேன். இது நல்லா வெந்தாச்சு. ஸோ நான் அடுப்பில் இழுப்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ரெடியாக வச்சுட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய், இந்த சுண்டலுக்கு தேங்காய் எண்ணெய் வில் பி வெரி நைஸ். ஸோ அதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேக்க வேண்டியது என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பட்டை மிளகா ட்ரை சில்லி இன்றைக்கி பேடிகர் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் ஆட் பண்ணலாம். ஸோ கடுகு வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா நான் வெந்து வச்சுருக்கிற இந்த தட்டைப்பயிறு காராமணி என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை தூர விடக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற உப்பு போயிடும், 2வது சத்தும் போயிடும். அண்ட் எல்லா பயிருமே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ப்ரோட்டீன் ரிச்சு. ஸோ இது பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த 9 நாளில். ஸோ இது கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு. நான் இப்போ இந்த காராமணியை அது கூட சேர்க்குறேன். இப்போ இன்றைக்கி துருவின தேங்காய் இல்லாமல் டிஃப்ரெண்ட் வே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ காமிக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா இதில் கொஞ்சம் தேங்காயை கீற்றி வச்சுருக்கேன். அது கூட ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி 2 வச்சுருக்கேன். தேவை இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கிறதுனால. ஸோ ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இந்த 3ஐயும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு விப்பரில் ஒரே ஒரு திருப்பி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ தாளிச்சு கொட்டினதை நல்லா வதங்கின்னு இருக்கு. இந்த சமயத்தில் நான் நல்லா அலம்பி நறுக்கி வச்சுக்கிற கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் அதில் சேர்க்கலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் அந்த தண்ணியோட விடணும்னு சொன்னேன் இல்லையா, அது கூட நல்லா வத்திருத்து பாருங்க. ஸோ நான் இது திருச்சின்னு வந்திருக்கேன். எந்த மாதிரி திருச்சின்னு வந்திருக்கேன் பார்த்தலாம். இந்த மாதிரி ஒரு மாதிரி 1-2 தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் அதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ விப்பரில் போட்டு ஒரு 2 திருப்பினா போகிறோம். ஸோ இதுக்கு ஐ ஃபீல் இட் இஸ் லிட்டில் மோர் தேன் வாட் வி நீட். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுட்டு வச்சு தட்டி வச்சுருக்கேன். ஸோ பாருங்க, இப்போ இது கூட தேங்காயும் அரைச்சின தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி. உங்களுக்கு தெரியும், சம்டைம்ஸ் இந்த நிறைய பருப்பு எவ்ரிடே நீங்கள் நெய்வே பண்ணி கொடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கேஸ் ஆகிடுமோன்ட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா. அப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் இஞ்சியை போட்டு அதில் பண்ணிட்டோம்னாக்க இட் வில் பி வெரி நைஸ். ஸோ அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்தி, டேஸ்ட் இஸ் ஆல்சோ. ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் முன்னாடியே கொஞ்சமாக தான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இன்கேஸ் இஃப் யூ ஃபீல் இன்னும் கொஞ்சம் போடணுன்னா போட்டுக்கலாம். அதர்வைஸ் நம்ம சுண்டலும் ரெடி ஆயாச்சு. ஸோ இன்னித்து நைவேத்தியம் அவல் புட்டு, காராமணி சுண்டல். இந்த மாதிரி ஒரு நாளைக்கும் ஒரு ஸ்பெஷலாக பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக குழந்தைகளுக்கெலாம் கொடுத்து நல்லா அஸ்திடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளேஸ் டு வர்ஷிப், த பிளேஸ் வி லிவ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக வச்சு ஒரு வைப்ரண்ட் கலர்ஸில் டெக்கரேட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் யூ லைக் திஸ் ரெசிபி. Hope you enjoy it, and let me meet you in the next lovely video.